கனவு மிகவும் புனிதமானது. தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்காக உழைத்த பெரும் மிகப்பெரிய தலைவர். அவர் சிறையில் இருந்து 47 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தது. வாழ்நாள் முழுக்க அந்த சிறை தண்டனை பின்மாறி குறைக்கப்பட்டு விடுதலையாகி வரும்போது அவரை வரவேற்க ஒருவர் கூட போகவில்லை அவருடைய அருமை நண்பர் சுப்பிரமணியம் சிவாவை தவிர என்பது வரலாற்றில் பழிதோய்ந்த ஒரு துயரம்தான் அது. அதனால் அதே நிலைமை தான் இன்றும் என் பாட்டனுக்கு நீடிக்கிறது. யார் யாரையோ எவ்வளவோ கொண்டாடுகிறார்கள். நினைச்சு பார்க்கும்போது இந்த நிலையில் தன் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லவா என் முன்னோர்கள் செக்கிழுத்தார்கள், தூக்கில் தொங்கினார்கள், சிறைப்பட்டார்கள், ரத்தம் சிந்தி வதைப்பட்டு செத்தார்கள் என்று நினைக்கும் போது மிகுந்த மன துயரம் வருகிறது. இப்படி ஒரு கேடுகட்ட பணநாயக கூட்டம், இப்படி ஒரு கொள்ளை கூட்டத்துக்கிட்ட இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற கடைசி உரிமை வாக்கு தான். அதையும் பறிக்குது. அதை போராடி பெற வேண்டிய ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளி நிறுத்தி இருக்குது இந்த நாடு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பணநாயக காலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை போராடி பெற்று தந்தார்கள் எங்கள் முன்னோர்கள். 89 ஆண்டு ஆயிடுச்சு அவர் மறைந்து. இன்றைக்கு போக போக கல்வி அறிவு பெற்று வளரும்போது அடுத்தடுத்த தலைமுறைகள் மிகச்சிறப்பு